வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கம்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியினால் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது வரவு செலவு திட்டம். நுகேகொட பேரணியில் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார். நாமல் ராஜபக்ச. பாடசாலைகளில் போதைப்பொருள் சோதனை. அமெரிக்காவிற்கு போட்டியாக சீனா களமிறக்கியுள்ள புதிய கப்பல். தொடர்பான இலங்கை செய்திகள். நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அன்றகுமார திசாநாயக்க 2026 ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்து உரையாற்றினார். இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைக்கும் 2வது வரவு செலவு திட்ட உரை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட உரையில் 2026 ஆண்டு அரசாங்கத்தின் மொத்த செலவு 4434 மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. வரும் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு ஜனாதிபதியின் கீழ் உள்ள நிதி அமைச்சுக்கே வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். அதன்படி நிதி அமைச்சருக்கு 634 மில்லியன் ரூபாய், சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருக்கு 554 பில்லியன் ரூபாய்களும், பாதுகாப்பு அமைச்சருக்கு 455 பில்லியன் ரூபாய்களும் மற்றும் கல்வி அமைச்சுக்கு 301 பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையின் முக்கிய அம்சங்களாக அந்நிய செலாவணி வீதத்தை நிலையான மட்டத்தில் பேண முடிந்துள்ளதாகவும், கடன் தரப்படுத்தல்கள் தற்போது உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் அமெரிக்க டாலர் 7 பில்லியனாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அரச வருமானம் 16% மட்டத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் வெளிநாட்டு கையிருப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலத்திரனியல் கொள்வனவு முறையை விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அரசு நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 2026 மார்ச் மாதத்திற்குள் டிஜிட்டல் சொத்துக்களை அறிவிப்பதற்கான ஒரு முறையை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும். 2025 செப்டம்பர் மாதம் வரை அமெரிக்க டாலர் 823 மில்லியன் நேரடி வெளிநாட்டு முதலீடு நாட்டிற்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டில் மொத்த அந்நிய நேரடி முதலீடு 737 மில்லியன், 2024 614 மில்லியன் டாலர். ஆனால் இந்த செப்டம்பரில் மட்டும் 823 மில்லியன் டாலர் மொத்த அந்நிய நேரடி முதலீடு கிடைத்துள்ளது. நீதித்துறை அதிகாரிகளுக்காக ஒரு நன்னெறி விதிமுறையை 2026 அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். முறைசாரா வழிகளில் வரி சலுகைகள் வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், வரி நிர்வாகம் மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் விதிகளின் அடிப்படையிலும் அளவுகோல்களின்படியும் வரி சலுகைகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்காக அபிவிருத்தி திட்டங்கள், சட்டம் மற்றும் துறைமுக நகர சட்டம் திருத்தப்படும். சஸ்பெண்டட் வேல்யூ ஆடட் டாக்ஸ் ரத்து செய்யப்பட்டு வரி பணத்தை திரும்ப பெறுவதற்கான முறைப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். அத்தோடு அரச வர்த்தக முகாமைத்துவ சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்ட வரி விலக்கு அறிக்கைகள் வருடத்திற்கு 2 முறை நிதி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்படும். இதன் மூலம் எவ்வளவு வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை மக்கள் பார்க்க முடியும். இந்த ஆண்டு வெளிநாட்டு கடன் செலுத்துகை 2435 மில்லியன் டாலர் ஆகும். செப்டம்பர் 30 வரை இதில் 1948 மில்லியன் டாலர் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் 31 மேலும் 487 மில்லியன் டாலர் செலுத்த தயாராக உள்ளது. இது 2024 விட வெளிநாட்டு கடன் சேவை கொடுப்பனவில் 761 மில்லியன் டாலர் அதிகமாகும். 2028 ஆண்டில் செலுத்தப்பட வேண்டிய வெளிநாட்டு கடன் சேவை 3259 மில்லியன் டாலர் மட்டுமே என்றும், இது 2025 ஆண்டை விட 824 மில்லியன் டாலர் அதிகரிப்பு மட்டுமே என்றும் ஜனாதிபதி கூறினார். வாகன சந்தை திறக்கப்பட்டு 1373 மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. 2024 செப்டம்பர் வரை வெளிநாட்டு வருமானம் 19,338 மில்லியன் டாலர் ஆகும். 2025 ஆண்டில் இது 21,272 மில்லியன் டாலராக இருக்கும். இது 1934 மில்லியன் டாலர் அதிகரிப்பாகும். சில ஆண்டுகளில் 7% தாண்டும் வளர்ச்சியை அடைதல், வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய விதிகளின் அடிப்படையிலான வெளிநாட்டு முதலீடுகளை பெறுதல், மூலோபாய அபிவிருத்தி திட்டங்களை திறமையாக செயற்படுத்துதல், தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் 2025-2029 மூலம் ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்தல்,
தற்போதுள்ள சந்தைகளை விரிவுபடுத்தல், ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை எட்டுவதற்காக ஒரு நிபுணர் குழுவை நியமித்தல், ஒரு புதிய சுங்க வரி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது போன்ற பல்வேறு திட்டங்களை ஜனாதிபதி முன்வைத்திருந்தார். நுகேகொடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று தெரிவித்துள்ளார். நுகேகொட அரசியல் சமர் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறுகையில், நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இதற்குரிய நடவடிக்கை இடம்பெற உள்ளது. இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம். நுகேகொட பேரணியில் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார். எனினும் அவரது ஆசிர்வாதம், ஆதரவு அக்கூட்டத்திற்கு நிச்சயம் இருக்கின்றது. மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர்தான் மஹிந்த ராஜபக்ச. அவரின் வழிகாட்டலுடன் எமது பயணம் தொடரும். நுகேகொட அரசியல் சமரானது அரசாங்கத்துக்கு நிச்சயம் கடுமையான அழுத்தமாக அமையும் எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் பணிப்புரையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்திட்டத்தின் அடிப்படையில் இலங்கை போலீஸ் நேரடியாக பங்களிப்பு வழங்கும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருளை ஒழிக்க அனைத்து வழிகளிலும் பல்வேறு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பாடசாலை மட்டத்தில் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் பாடசாலைகளில் பல்வேறு போதைப் பொருள் தடுப்பு திட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படும் போதைப் பொருள் சோதனை நடவடிக்கைகள் மற்றும் ஆய்வுகளுக்கு போலீஸ் நாய்களின் உதவி தேவைப்பட்டால் தொடர்புடைய பாடசாலையின் அதிபர் இலங்கை போலீஸ் நாய் பிரிவின் பணிப்பாளரை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இடைநிலை கல்விக்கு பிறகு தொழிற்கல்விக்கு மாறுவது குறித்து மாணவர்களுக்கு துல்லியமான மற்றும் திறன்மிக்க தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக 1966 என்ற துரித இலக்கம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நாரகன்பட்டியில் உள்ள நிபுணத்துவ பியச வளாகத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 1966 துரித இலக்கத்தின் மூலம் மாணவர்கள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் தொழிற்கல்வி தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் மேம்பட்ட சேவைக்காக அமைச்சின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட தொழிற்கல்வி தொடர்பான எந்த ஒரு கேள்விகளுக்கும் தீர்வுகளை வழங்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு ஆற்றல் கொண்ட ஒரு ஷார்ட்போர்டுடனும் பயனர்கள் உரையாடலாம். மேலும் குறித்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய, புதிய பாடசாலை கட்டமைப்பின் கீழ் மாணவர்கள் அடிப்படை தொழிற்பயிற்சியை தொடங்கும் இந்த நேரத்தில் நவீன தொழில்நுட்பத்தை வளரும் கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையுடன் ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நாளைக்கான தொழில் சந்தையில் மாணவர்கள் வெற்றிகரமாக நுழைவதற்கு தேவையான மனித மற்றும் பௌதிக வளங்களை உருவாக்க தொழிற்கல்வி கட்டமைப்பை சூழ்நிலைக்கு ஏற்ப சீர்திருத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு தற்போது வழங்கப்படும் பாதணி வவுச்சர்களுக்கு பதிலாக உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட உயர்தர பாதணிகளை வழங்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் துறைசார் அமைச்சர் சுனில் ஹெந்தும்நெத்தி தலைமையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்கமைய மேல் மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள 1266 பாடசாலைகளைச் சேர்ந்த 1,45,723 மாணவர்களுக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பாதணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஜோடி உள்ளூர் பாதணியை 2100 ரூபாய் செலவில் ஒரு வருட உத்தரவாதத்துடன் வழங்க உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதன் ஊடாக அரசாங்கத்திற்கு சுமார் 140 மில்லியன் ரூபாய் லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் ஊடாக குறித்த 2 மாகாணங்களில் உள்ள மேலும் 62,481 மாணவர்களுக்கு பாதணிகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தொடர்பான உலக செய்திகள். அமெரிக்க அரசாங்கம் 35 நாட்களாக முடங்கியுள்ளதற்கு ஜனநாயக கட்சியே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்க அரசாங்கம் இவ்வளவு காலம் முடங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவை அழிக்கும் முயற்சியில் ஜனநாயக கட்சி செயற்படுவதாக ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் பாராளுமன்றம்
நிதியளிக்க அனுமதி வழங்காமையினால் பல முக்கிய அமைச்சுகள் செயற்பாடுகளை நிறுத்தியுள்ளன. சுமார் 1.4 மில்லியன் அரசாங்க ஊழியர்கள் சம்பளம் இல்லாத நிலையில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களுக்காக உதவி கொடுப்பனவுகள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சீனாவின் மிகவும் திறமையான விமானம் தாங்கி கப்பலான ஃபியூயன் இன்று உத்தியோகபூர்வமாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இது கடற்படை மேலாதிக்கத்தில் அமெரிக்காவை முந்திக் கொள்ளும் முயற்சியில் சீனாவிற்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இந்த வார தொடக்கத்தில் ஹைனான் தீவில் உள்ள துறைமுகத்தில் குறித்த கப்பலை பார்வையிட்டதுடன் அதனை இயக்கும் விழாவிலும் கலந்து கொண்டார். ஃபியூஜியன் சீனாவின் 3வது மற்றும் மிகவும் மேம்பட்ட விமானம் தாங்கி கப்பலாகும். இதில் 3 வகையான விமானங்களை ஏவக்கூடிய மின்காந்த கவன்கள் உள்ளன என்று சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. EMALS எனப்படும் புதிய தொழில்நுட்பம் விமானங்கள் அதிக ஆயுதங்களை சுமந்து செல்ல அனுமதிக்கிறது. இதனால் அதிக தொலைவில் உள்ள எதிரி இலக்குகளை தாக்க முடியும் எனவும் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடும் மிச்சல் சாட்னர் தலைமையிலான நியூசிலாந்து அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி தற்சமயம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் நடைபெற்று முடிந்த முதல் 2 T20 போட்டிகளின் முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்து அசத்தியுள்ளன. இதனை அடுத்து இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது T20 போட்டியானது நெல்சனில் உள்ள சாக்ஸ்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரானது நவம்பர் 16ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. இத்தொடரில் பங்கேற்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நியூசிலாந்து ஒருநாள் அணியும் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நியூசிலாந்தின் அனுபவ வீரரான ஹேன் வில்லியம்சன் ஒருநாள் போட்டிகளில் இருந்து விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.